சரி பிள்ளைகள், அடுத்த எம்சிக்யூ நாங்க ஏற்கனவே பல்தேர்வு வினா பங்குடைமை சம்பந்தமா பார்த்திருக்கோம். அடுத்த வினா பார்க்க போறோம். அடுத்த கேள்வியை பாருங்க. பக்தி முக்தி எனும் பங்காளர்கள் 3:2 என லாப நட்டங்களை பகிரும் பங்காளர்கள் ஆகும். இப்பங்குடைமையில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கான மூலதன வட்டி 12,000 10,000 ஆகும். அதாவது பக்தியினுடைய மூலதன வட்டி 12,000, முக்திக்கு 10,000 ஆகும். பங்காளர்களின் ஆரம்ப மூலதன மீதிகளுக்கு ஆண்டுக்கு 5% வட்டி உறுத்து உண்டு. அப்ப ஆண்டுக்கு 5% வட்டி உரிமை இருக்குது. இவர்களின் நடைமுறை கணக்கு மீதி பின்வருமாறு என்று தந்திருக்காங்க பிள்ளைகள். அப்ப நீங்க செய்ய வேண்டியது பங்காளர் நடைமுறை கணக்கு ஒன்று செய்து பார்க்கணும். பங்காளர் நடைமுறை கணக்கு ஒன்று செஞ்சீங்கன்னா அதுல வர்ற மீதிகளை வச்சுக்கொண்டு நீங்க கேட்ட கேள்விக்குரிய பதில நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரியோ? அப்ப முதலாவது பாருங்க, மூலதன கணக்கு நடைமுறை கணக்குகளினுடைய ஆரம்ப மீதி இறுதி மீதி தந்திருக்காங்க. 1/4/2024 ஆரம்ப மீதியாக இருக்கும் பிள்ளைகள், 31/3/2025 இறுதி மீதியாக இருக்கும். அப்ப நீங்க ஒரு நடைமுறை கணக்கை செய்து பார்த்து இந்த 3 வினா, 3வது 4வது 5வது வினாவுக்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மீதி வந்தது பக்திக்கு பாருங்க பிள்ளைகள், ஆரம்ப மீதி செலவு மீதியாக இருக்கு 12,000. முக்திக்கு பாருங்க பிள்ளைகள், ஆரம்ப மீதி வரவு மீதியாக இருக்குது. மீதி வந்தது என்று சொல்லி முக்திக்கு 5,000 வரவு மீதி நீங்கள் கட்டாயம் பதிஞ்சு கொள்ளும். சரிதானே? ரெண்டாவது பாருங்க, இறுதி மீதி தந்திருக்காங்க பிள்ளைகள். இறுதி மீதி என்றா இறுதி திகதியில நடைமுறை கணக்கினுடைய மீதி. ஆகவே மீதி சென்றது, மீதி வந்தது எவ்வளவு? பக்திக்கு 49,000, முக்திக்கு 25,000. செலவு மீதி என்றதனுடைய அர்த்தம் விளங்கிக் கொள்ளணும். நான் சொல்றேன், மீதி வந்தது செலவு மீதி. ஏன்னா பிள்ளைகள் எப்பயுமே மீதி வந்ததைத்தான் நினைக்கணும். மீதி என்று தர்றாங்கடா, ஆகவே மீதி சென்றது வரவு பக்கமாக இருக்கு. 49,000 25,000 இருக்கு. சரிதானே? இதை தொடர்ந்து சொல்லியிருக்காங்க ஆண்டுக்குரிய வட்டி. ஆண்டுக்குரிய வட்டிக்கு என்ன இரட்டை பதிவு பிள்ளைகள்? லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு பங்காளர் நடைமுறை கணக்குல செலவாக இருக்கும். ஆகவே மூலதன வட்டி பங்காளர் நடைமுறை கணக்குல நீங்கள் செலவு பக்கம் போடணும். எவ்வளவு? ஆண்டுக்குரிய வட்டி 12,000 10,000 சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்ப இது எப்படி கால்குலேஷன் நடந்திருக்க பிள்ளைகள்? மூலதன மீதிகளுக்கு ஆண்டுக்கு 5% வட்டி. அப்ப பக்தியினுடைய மூலதன வட்டி 12,000 இருக்குது. பக்தியினுடைய மூலதன கணக்குல 5%. ஆகவே பிள்ளைகள் 12,000 எத்தனை பெர்சன்டேஜா இருக்கும்? 5% இருக்கும். சரியா? 12,000 5% இருக்க போகுது. அப்ப மூலதன கணக்கு மீதியில 5%. ஆகவே பக்தியினுடைய மூலதன கணக்கு மீதி எவ்வளவாக இருக்க போகுது பிள்ளைகள்? 12,000 5ஆல பிரிச்சு 100ஆல பெருக்கிறீங்கண்டா பக்தியினுடைய மூலதன கணக்கு மீதி 240,000 இருக்காம். பக்தியில மூலதன கணக்கு மீதி 240,000 இருந்திருந்தா தான், இங்க வேற எதுவும் சொல்லல பிள்ளைகள். சரியா? அப்ப 240,000 இருந்திருந்தால்தான் இங்க என்ன நடந்திருக்குது? இங்க 5% மூலதன வட்டி 12,000 வந்திருக்கு. சரிதான்? இதே போல முக்திக்கு பாருங்க, முக்தியினுடைய மூலதன கணக்கு மூலதன வட்டி 10,000. அப்ப முக்திக்கு 10,000 மூலதன வட்டி என்றது பிள்ளைகள் 5% இருக்கு. இப்ப இங்க சேரல் விலகல் எல்லாம் தர இல்லை. சரிதானே? அப்ப 10,000 5% பிள்ளைகள் முக்தியினுடைய மூலதன கணக்கு மீது எவ்வளவாக இருக்கணும்? 2 லட்சம் ரூபாயாக இருக்கணும். சரி, அப்ப இன்டைரக்டா தந்திருக்காங்க. முக்தியினுடைய மூலதன கணக்கு மீது 2 லட்சமா இருந்திருந்தா 5% மூலதன வட்டி 10,000 ரூபாய் முக்திக்கு வந்திருக்கும். இதை நீங்க விலகிக் கொள்ளணும். சரிதானே? அதை விட கீழே இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 31/3/2025 முடிவடையும் காலத்தில் 5,000 பற்றி இருந்தார். சரியா? பக்தி 5,000 பற்றியிருக்கார். ஆகவே பற்று பக்தி மட்டும் பெற்றிருக்கா. பற்று நடைமுறை கணக்குல எந்த பக்கம் வரும் பிள்ளைகள்? வரவு பக்கத்துல வரும். சரிதானே? என்பதுடன் பங்காளர்களால் மேலதிக மூலதனம் ஏதும் ஈடுபடுத்தப்படவில்லை. ஓகே, இவ்வளவு தான் தரப்பட்டிருக்கிற தரவு. இதுல பங்காளர்களுக்குரிய சம்பளம் தந்திருக்காங்களா பிள்ளைகள்? இந்த வினாவுல தரையில. அப்ப இது 0வாக இருக்குதுன்றதை நீங்க விளங்கி சொல்லலாம். சரிதானே? அப்ப இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு தந்த தரவை நடைமுறை கணக்குல பதிஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? இந்த கேள்விகளுக்குரிய விடையை எடுக்கலாம். முதலாவது கேள்வி பிள்ளைகள், பகிரக்கூடிய லாபம், பங்குடைமை வணிகம் முளைத்து தேறிய லாபம்
அடுத்தது உரிமையாண்மை. அப்ப முதலாவது நடைமுறை கணக்கை சமப்படுத்தி பார்ப்போம். பாருங்க, எந்த பக்கம் பக்திய பாருங்க, வரவு பக்கம் அதிகமாக இருக்குது. எவ்வளவு இருக்கு? 54,000. இங்கேயும் 54,000. சரியா? 54,000. சோ டோட்டல் பண்ணினீங்கண்டா இங்க வித்தியாசம் எவ்வளவு தொகை வரப்போகுது பிள்ளைகள்? 24,000 கழிச்சிங்கண்டா 30,000 வரும். சரியா? அப்ப பக்தியினுடைய நடைமுறை கணக்கை நீங்கள் சமப்படுத்தி பார்த்தீங்களாக இருந்தால் அங்க எவ்வளவு வித்தியாசம் வரப்போகுது? 30,000 வித்தியாசம் வரப்போகுது. இந்த 30,000 பிள்ளைகள் என்னவாக இருக்க போகுது? கட்டாயம் பக்திக்கு பகிரப்பட்ட லாபமாக இருக்கும். சரிதானே? அப்ப ஒரு நடைமுறை கணக்குல என்னென்ன விடயங்கள் வரும்ன்றதுல நீங்கள் தெளிவிருக்கணும். ஒன்று, மூலதன வட்டி சம்பளம் பகிரப்பட்ட லாபம் செலவு பக்கத்துல வரும். பற்று, அடுத்தது நட்டம் வந்தா வரவு பக்கத்துல பொதுவாக வரும். இதை விட குறிப்பிட்ட ஏதாவது விஷயங்கள் தந்தா, செலுத்திய சம்பளம், செலுத்திய மூலதன வட்டி வந்தா நடைமுறை கணக்குல வரவு பக்கத்துல வரும். அப்ப பக்தியினுடைய லாபம் 30,000 வரும். சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த முக்தியிடத்தை கூட்டாமலே நாங்கள் என்ன செய்யலாம்? முக்தியினுடைய லாபம் எவ்வளவு என்றது நாங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி பிள்ளைகள்? இதுல பாருங்க, 3க்கு 2 கண்டு லாப நட்ட விகிதாசாரம் தந்திருக்கான். சரியா? 3க்கு 2 கண்டு லாப நட்ட விகிதாசாரம் தந்திருக்கான். அப்ப 3க்கு 2 கண்டு தான் கட்டாயம் இவங்க பிரிச்சிருக்கணும். போமா இல்லையா? 3க்கு 2 கண்டு தான் கட்டாயம் இவங்க லாபம் நட்டத்தை பிரிச்சிருக்க வேணும். அப்ப இது 30,000 இருந்தால் பிள்ளைகள் கட்டாயம் இங்க எவ்வளவு வரணும்? 20,000 ரூபாய் வந்துடணும். அப்ப இந்த 30,000 என்றது 5ல் 3 பங்காக இருக்கு. சரியா? அப்ப 5ல் 2 பங்கு 20,000 இருக்கு. அப்ப மாறி முக்தியினுடைய நடைமுறை கணக்கை கூட்டி பாருங்க. வரவு பக்கம் கூடுதலாக இருக்கு பிள்ளைகள். 30,000 முக்தியினுடைய இப்ப பாருங்க எவ்வளவு வித்தியாசம் வருது? 20,000 இருக்கு. சரிதானே? இவ்வளவுதான் தந்த தரவு. அப்ப முக்திக்கு பகிரப்பட்ட லாபம் 20,000 இருக்கு. இதுல முதலாவது கேள்வி பிள்ளைகள் பாருங்க, பகிரக்கூடிய லாபம் என்றது பிள்ளைகள். சரியா? பகிரக்கூடிய லாபம் என்றது இந்த ரெட் கலர்ல நான் காட்டி இருக்கிறது தான் பகிரக்கூடிய லாபம். இப்ப லாபம் எவ்வளவுத்த பிரிச்சு கொடுத்தாங்களோ இந்த ரெண்டினுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? 50,000 இருக்கு. அப்ப பகிரக்கூடிய லாபம் இங்க எவ்வளவு வர போகுது? 50,000 இருக்க போகுது. சரிதானே? பகிரக்கூடிய லாபம் எவ்வளவாக இருக்கும்? 50,000 இருக்கு. இரண்டாவது கேள்வியை பாருங்க, பங்குடைமை வணிகம் உழைத்த தெரியலாம். பங்குடைமை வணிகம் உழைத்த தெரியலாம்னா இந்த செலவு பக்கத்துல இருக்கிற மூலதன வட்டி, பங்காளர்களினுடைய ஆண்டு சம்பளம், பங்காளர்களுக்கு பகிரப்பட்ட லாபம், இந்த மூன்றையும் சேர்த்து நாங்கள் கூட்டி போடுறதுக்கு பேர் தான் பங்குடைமை வணிகம் உழைத்த தெரியலாம். இப்ப இந்த எல்லோ கலரை முழுக்க நீங்கள் கூட்டினீங்களாக இருந்தால் பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு வரப்போகுது? இதுக்கு 50,000 வரப்போகுது, இதுக்கு 50,000. ஓகே. இரண்டாவது கேள்விக்கு பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் எவ்வளவு வரப்போகுது? இதுல 50, சம்பளம் இல்ல, மூலதன வட்டி 32,000, 22,000, 72,000. சரியா? பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் அளவு 72,000. இது நீங்க வேற கேள்வி வந்தாலும் இதே மாதிரி ஒரு நடைமுறை கணக்கு செய்து இதுல இருக்கிற விடைகளை எடுத்துக்கொள்ளலாம். அஞ்சாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், பங்குடைமையினுடைய உரிமையாண்மை கேள்வி கேட்டிருக்காங்க. பங்குடைமையினுடைய உரிமையாண்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? மூலதன கணக்கையும் நடைமுறை கணக்கையும் கூட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பங்குடைமை வணிகத்தினுடைய மொத்த உரிமையாண்மை கிடைக்கும். பங்குடைமை வணிகத்தினுடைய மொத்த உரிமையாண்மை கிடைக்கும். அப்ப மூலதன கணக்கு மீதி மூலதன வட்டியை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நடைமுறை கணக்கு மீதியை பாருங்க எவ்வளவு இருக்குது? இறுதி தினத்துல 49,000, 25,000 இருக்கு. சரியா? ஆகவே பக்தியினுடைய உரிமையாண்மை எவ்வளவு வரப்போகுது? 2,89,000. முக்தியினுடைய உரிமையாண்மை 2,25,000. இந்த ரெண்டையும் சேர்த்தா எங்களுக்கு பங்குடைமை வணிகத்தினுடைய உரிமையாண்மை எவ்வளவு வரப்போகுது? 5,14,000 இருக்கு. சரியா? 5,14,000 இருக்கும் பங்குடைமை வணிகத்தினுடைய உரிமையாண்மையாக இருக்கும். எவ்வளவுதான் கேள்வி. அப்ப இந்த ஐந்தாவது கேள்விக்குரிய விடை 5,14,000 இருக்கும். இதை நீங்க செய்து கொண்டு போகக்குள்ள
விரைவாக நீங்கள் கணக்கு பிராக்டிஸ் ஆக இப்படி தனித்தனியெல்லாம் கோட் அடிச்சு எல்லாம் மினக்கெடுத்தவில்லை கடகடன்னு நீங்க செய்துட்டு போயிடுவீங்க. சரிதானே? அப்ப சிஸ்டமேட்டிக்கா இதை எப்படி செய்யணும்ன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படித்தான் இதுக்கு விடை எடுக்கணும், இதை வேகமா எடுக்கணும்ன்றது மட்டும்தான். இதை விட யோசிச்சு குயிக்கா எல்லாம் விடை எடுக்கிறதுன்றது இல்லை, கட்டாயம் செய்து பார்த்துருக்கணும். இதைகளை நோட் பண்ணி எடுத்தா தான் விடை எடுக்கலாம். சரிதானே? அப்ப முதலாவது 3வது கேள்விக்குரிய விடை பகிரக்கூடிய லாபம் 50,000. என்ன செய்வீங்க? இந்த பகிரப்பட்ட லாபத்தை மட்டும் சேர்க்கணும். சரியோ? ஓகே. அடுத்தது பாருங்க, பங்குடைமை வணிக முனைத்தர் லாபம் என்றா இந்த எல்லோ கலர்ல இருக்கிற அவ்வளவத்தையும் நீங்கள் சேர்க்கணும். பங்குடைமையினுடைய உரிமையாண்மை என்றா மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு இரண்டையும் நீங்கள் கூட்டி எடுக்கணும். 5,14,000. சரிதானே? விளங்கி இருக்கா பிள்ளைகள்? எதன் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, கட்டாயம் உங்களோட கொப்பிகள்ல நடைமுறை கணக்கு இதுல நான் நோட் பண்ணி காட்டுற அத்தனை விஷயமும் நோட் பண்ணி வைக்கணும். சில நேரம் இன்றைக்கு ஓகேவா இருக்கும், ஒரு மாசம் கழிச்சு மறந்துடுவீங்க. அப்ப திருப்பி கொப்பி எடுத்து பார்த்தா விளங்கணும், அதுக்கு விளக்கம் இருக்கணும், செய்க வழிகள் இருக்கணும். சரியா? கட்டாயம் இதுல இருக்க அத்தனையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணி இருக்கீங்களா? டைம் தரவா? டைம் வேணாமண்டா சொல்லுங்க, அடுத்ததுக்கு போகும். செஞ்சிட்டோம்னா டைம் வேணாம், அடுத்து பாப்போம். ஓகே, 3 பேருக்கும் ஓகேனா? அடுத்தது பாப்போம். நீங்க எனக்கு தேவை டவுட் இருக்குண்டா என்னட்ட கேட்டீங்கன்னா நான் விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது இன்னும் ஒரு வித்தியாசமான கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள விடயங்களினை கருத்தில் கொண்டு 6ஆம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லி இருக்காங்க. இந்த வினா கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி என்று பாருங்க. பங்குடைமை வணிகம் ஒன்றில் ராமு சோமு லாப நட்டங்களை பகிரும் பங்காளர்கள் ஆவர். 1/4/2024 தாமு என்பவர் புதிய பங்காளராக அனுமதிக்கப்பட்டார். இல்லைகள், இதுல லாப நட்டங்களை பகிரும் பங்காளர்கள் சமனாக என்று வரணும். ஒன்றும் சொல்லாட்டிக்கும் நான் சொன்ன லாப நட்டம் வீதாசாரம் தராட்டிக்கு அல்லது கடன் வட்டி சம்பந்தமாக தராட்டிக்கு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. சட்டத்தின் பிரகாரம் 24ஆம் பிரிவு என்ன சொந்தோ அதற்கமைய செய்யணும். அப்ப சட்டத்தின் பிரகாரம் சமனாக பிரிக்கப்படும். என்ன பிள்ளைகள்? ஓகே, அடுத்தது பாருங்க. 1/4/2024 தாமு என்பவர் புதிய பங்காளராக அனுமதிக்கப்பட்டார். அப்ப இங்க சேரல் நடந்திருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இத்தினத்தில் நன்மதிப்பு தொடர்பான சீராக்கங்கள் பங்காளர் மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்பட்டது. ஓகே, மூலதன கணக்கினூடாக நன்மதிப்பு சீராக்கம் நடந்திருக்கு. தாமு தனது மூலதனத்தின் 1200,000 காசினை ஈடுபடுத்தினார். மேலும் புதிய லாப நட்ட வீதாசாரமாக அப்ப தாமு கொண்டு வந்த காசு 1200,000, புதிய லாப நட்ட வீதாசாரம் 2:2 1. ஓகே, அப்ப மூலதன கணக்குல தாமுவினுடைய காசு கிடைச்சிருக்கும் பிள்ளைகள் எவ்வளவு? 1200,000. சரியா? அடுத்தது நன்மதிப்பு சீராக்கம் நடந்திருக்கு எவ்வளவுன்றதை பார்ப்போம். நன்மதிப்பு பழைய லாப நட்ட வீதாசாரத்தின் படி பிள்ளைகள் நாங்கள் செலவு பதவி வைக்கணும். பழைய லாப நட்ட வீதாசாரம் இங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க? சமனாக எடுக்க போறோம், 1:1. புதிய லாப நட்ட வீதாசாரமும் தந்திருக்காங்க. புதிய லாப நட்ட வீதாசாரம் எவ்வளவு தந்திருக்காங்க? 2:2 1. தந்த தகவல்களை நான் பதிஞ்சு கொண்டு போறேன். மூலதன வட்டியாக ஆண்டுக்கு 10 வீதமும் சோமுவுக்கும் தாமுவுக்கும் ஆண்டு சம்பளமாக, சோமுவுக்கும் தாமுவுக்கும், ராமுவுக்கு இல்ல பிள்ளைகள், ஆண்டு சம்பளமாக முறையே 24,000 12,000 செலுத்தவும் உடன்பாடு ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது. அப்ப ஆண்டுக்குரிய சம்பளம், சரியா? ஆண்டு சம்பளம் எவ்வளவு வரப்போகுது? சம்பளம் நடைமுறை கணக்குல செலவுல போட்டுக் கொள்ளுவீங்க. அதுல சோமுவுக்கு பாருங்க பிள்ளைகள், இதுல பாருங்க 24,000 சொல்லியிருக்காங்க. ராமுவுக்கு சொல்லாட்டிக்கு பதியக்கூடாது. தாமுவுக்கு சொல்லி இருக்காங்க 12,000 ஆண்டு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்வக்கோளாறுல பெருக்கி போடுறது. சரி, அடுத்தது பாருங்க. பங்காளர்களுக்கு ஆண்டு காலத்தில் தமது அரை ஆண்டு மூலதன வட்டியாக 10,500 9,500 5,000 செலுத்தப்பட்டது. அப்ப மூலதன வட்டி பிள்ளைகள் ஆண்டுக்குரிய மூலதன வட்டி எங்க வரப்போகுது பிள்ளைகள்? எங்களினுடைய
பங்காளர் மூலதன கணக்குல செலவு பக்கத்துல வரும் ஆண்டுக்குரிய மூலதன வட்டி. இதுல பாருங்க, அரையாண்டுக்கான மூலதன வட்டியாக ராமுதாமுவிற்கு செலுத்தப்பட்டிருந்தது. அப்ப காசாக செலுத்திய மூலதன வட்டி நடைமுறை கணக்குல வரவு பக்கத்துல வரப்போகுது. செலுத்திய மூலதன வட்டி. சரியா பிள்ளைகள்? அப்ப செலுத்திய மூலதன வட்டி, செலுத்திய சம்பளம் அது பற்றுக்கு ஈக்குவலாக இருக்கும். நடைமுறை கணக்குல வரவு பக்கத்துல போடணும். சரிதானே? அப்ப மூலதன வட்டி ஆண்டுக்குரியது செலவுல இருக்கணும். இங்க செலுத்திய வட்டி தான் தந்திருக்கான். எவ்வளவு தந்திருக்கான்? 10,500, 9,500 செலுத்திருக்காங்க. 5,000 ராமு சோமு தாமுவுக்கு செலுத்தி இருக்கிறாங்க. 10,500, 9,500, 5,000 செலுத்து. இது அரை ஆண்டுக்குரிய வட்டி பிள்ளைகள். சரியா? அப்ப அரை ஆண்டுக்குரிய வட்டி இது கண்டா ஆண்டுக்குரிய வட்டி ராமுவுக்கு பாருங்க, அரை வருஷத்துக்கு 10,500 எடுத்திருக்கு. அப்ப முழு வருஷத்துக்குரிய வட்டி எவ்வளவாக இருக்கு பிள்ளைகள்? 21,000 இருக்கு. சரியா? அதே போல சோமுவுக்கு பாருங்க பிள்ளைகள், 9,000. ஓகே, டவுட் எதுமா? இல்ல. ஓகே, சோமுவுக்கு பாருங்க 9,500 அரை ஆண்டுக்குரிய வட்டி. இந்த அரை ஆண்டுக்கு 9,500 பிள்ளைகள் ஆண்டுக்குரிய வட்டி 19,000 இருக்கு. சிம்பிள். அதே போல தாமுவுக்கு பாருங்க 5,000 அரை ஆண்டுக்கு செலுத்தப்பட்டிருக்கின்ற ஆண்டுக்குரிய வட்டி எவ்வளவாக இருக்கும்? 10,000 சரிதானே? ஓகே, எவ்வளவு விஷயமும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஓகே பிள்ளைகள், இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் பிள்ளைகள். இந்த வினாவில ஓகே, இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல அந்த ஒரு சைபர் கூட அடிபட்டிருக்கு. இதுல மூலதனத்திற்கு கொண்டு வந்த காசு பிள்ளைகள் 1,200 இல்ல 120,000. கேள்வியில வினாவில சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. 120,000 அதுல மாத்துப்படே இல்ல. நான் அனுப்பின பிடிஎஃப்ல 120,000. ஓகே, அப்ப இங்கேயும் 120,000 மாத்திக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, சில நேரம் நீங்க கணக்கு செய்ய குழப்பி இருக்கும், பரவாயில்ல. 120,000 மாத்திக்கொள்ளுங்க. ஓகே, எவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்க. மூலதன வட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள்? 10%. அப்ப 10% இங்க தாமு புதுசாக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற நிதியாண்டினுடைய ஆரம்ப திகதியில. அப்ப கட்டாயம் இவர் இணைத்துக் கொள்ளப்பட்ட தினத்துல நன்மதிப்பு சீராக்கம் நடந்திருக்கும். நன்மதிப்பு சீராக்கம் செய்யப்பட்ட மீதிக்கு என்ன நடந்திருக்கும் பிள்ளைகள்? இந்த மூலதன வட்டி கால்குலேட் ஆயிருக்கும். அப்ப இந்த மூலதன வட்டி எத்தனை சதவீதமாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு? 10% இருக்கும் மூலதன வட்டியில. அப்ப கட்டாயம் மூலதன கணக்குகளினுடைய இறுதி மீதி எவ்வளவாக இருக்க போகுது? ராமுவுக்கு பாருங்க பிள்ளைகள் 21,000 இருக்குது. அப்ப ராமுவினுடைய மூலதன கணக்கு மீதி எவ்வளவாக இருக்கணும்? 210,000 இருக்கும். சோமுவுக்கு பாருங்க பிள்ளைகள் 19,000 இருக்குது. அப்ப சோமுவினுடைய மூலதன கணக்கு 190,000 இருந்திருக்கும். தாமுவினுடைய மூலதன கணக்கு இங்க பாருங்க 10,000 அவருக்கு ஆண்டுக்குரிய வட்டி என்றா தாமுவினுடைய மூலதன கணக்கு மீதி கட்டாயம் எவ்வளவாக இருந்திருக்கணும்? 10,000 இருந்திருக்கும். அப்ப ஏன் 120,000 கொண்டு வர தாமுவினுடைய மூலதன கணக்கு மீதி 1,00,000 மாறி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும். என்ன காரணமாக இருக்கும்? நன்மதிப்பு சீராக்கம் நடந்திருக்குது. அதுதான் இதற்குரிய காரணமாக இருக்கு. சரி பாருங்க, ஒன்றா சொல்றேன். இப்ப மூலதன வட்டி ஃபர்ஸ்ட் அரை ஆண்டுக்குரிய வட்டி தந்திருக்காங்க. அதை வச்சுக்கொண்டு ஆண்டுக்குரிய வட்டி செஞ்சிருக்காங்க. இங்க மூலதன வட்டி சொல்லியிருக்காங்க பிள்ளைகள் 10% ஆண்டுக்குரிய வட்டி. அப்ப இதுல தரப்பட்ட வட்டிகள் 10% இருக்கும் மூலதன கணக்குல. ஆகவே மூலதன கணக்கு மீதிகளை இங்க நாங்க கண்டுபிடிக்கிறோம். சரியோ? தொடர்ச்சியா கேள்வியை பாருங்க. சோமு மேலதிகமாக 10,000 பற்றி இருந்தார். இதை விட சோமு இன்னொரு 10,000 எடுத்திருக்கேன். அப்ப சோமுவினுடைய நடைமுறை கணக்குல பற்று என்று சொல்லி இன்னும் ஒரு 10,000 நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 10,000 நீங்க பதிஞ்சு கொள்ள வேண்டும். சரிதானே? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 31/3/2025 பங்காளர்களின் மொத்த உரிமை ஆண்மை, அதாவது இறுதி திகதியில 31/3/2025 இறுதி திகதியில். அடுத்தது சோமு
1/4/2024 பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி. அப்ப ஆரம்பத்துல நடைமுறை கணக்கு மீதியை பாருங்க, ஆரம்ப திகதியில இருக்கு. உரிமையாண்மையை பாருங்க, இறுதி திகதியில இருக்கு. இதை விளங்கிக் கொள்ளணும், வித்தியாசம் ரெண்டும். ஏன்னா ஓகே, இத பாருங்க என்ன செய்ய போறோம்ன்றத பாருங்க. அப்ப முதலாவது பாருங்க பிள்ளைகள், நடைமுறை கணக்கினுடைய ஆரம்ப மீதி எவ்வளவு தந்திருக்காங்க? 20,500 ராமுவுக்கு, சோமுவுக்கு வரவு மீதி இருக்கு 10,500. தாமுவுக்கு இருக்குமா பிள்ளைகள்? இருக்கா. ஏன்? தாமு இந்த வருஷம் தானே சேர்ந்திருக்க, இப்ப தாமுவுக்கு ஆரம்ப மீதி இருக்காது, அதனால டேஷ் பண்ணி இருக்குது. சரியோ? ஓகே, இப்ப பாருங்க உரிமையாண்மை என்ற விஷயம் தந்திருக்காங்க. 3 பேருக்கும் உரிமையாண்மை எவ்வளவுன்றது தந்திருக்காங்க. சரியோ? உரிமையாண்மை உரிமையாண்மை தந்திருக்காங்க. சரி, உரிமையாண்மை டோட்டல பாருங்க, இறுதி திகதியில தந்திருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கலாம். 31/3/2025 தந்திருக்காங்க. உரிமையாண்மையினுடைய மீதி பிள்ளைகள் 2,61,000 ராமுவுக்கு, சோமுவுக்கு 2,23,000, தாமுவுக்கு 1,27,000. சரிதானே? இவ்வளவு விஷயமும் உரிமையாண்மை இறுதி திகதியில தந்திருக்காங்க. இறுதி திகதியில நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியோ? அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த உரிமையாண்மை என்றது உரிமையாண்மை என்றது பிள்ளைகள் நடைமுறை கணக்கையும் மூலதன கணக்கையும் சேர்த்தது. இப்ப பாருங்க, உரிமையாண்மைன்னு சொல்லி மொத்த தொகை எங்களுக்கு தெரிஞ்சிட்டது. இதுல பாருங்க, மூலதன கணக்கு மீதிகள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். மூலதன கணக்கு மீதி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். மூலதன கணக்கு மீதி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ராமுவுக்கு 210,000, சோமுவுக்கு 190,000, தாமுவுக்கு 1,00,000 ரூபாய். இது நாங்க ஏற்கனவே இன்னொரு பக்கத்தால கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு என்னத்தை நாங்க இதுல கண்டுபிடிக்க போறோம்டா? உரிமை இருக்குது, மூலதன கணக்கு மீதி இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் மூலதன கணக்கையும் நடைமுறை கணக்கையும் சேர்த்தாதான் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உரிமையாண்மை கிடைக்கும். ஆகவே உரிமையாண்மையிலிருந்து மூலதன கணக்கை கழிச்சிங்கண்டா நடைமுறை கணக்கு மீதி கிடைக்கும். எவ்வளவு கிடைக்க போகுது? ராமுவுக்கு 61,000 கிடைக்கும், சோமுவுக்கு பிள்ளைகள் 223,000ல 190 33,000 கிடைக்க போகுது, தாமுவுக்கு 27,000 கிடைக்க போகுது. இது என்ன திகதியில இருக்கும் பிள்ளைகள்? கட்டாயம் இந்த இறுதி திகதியாக இருக்கு. சரிதான்? இறுதி திகதியில காணப்பட்ட உரிமையாண்மையில இருந்து வணிகத்தினுடைய மூலதன கணக்கு சொல்லுங்க. அது ராமோட நடைமுறை கணக்கு மீதி 51,000 தானே வரும்? 51,000 சொல்லு. 51,000. ஓகே, 51,000, 33,000, 27,000. இப்ப ஓகே ஆகுது. சரி, இவ்வளவு தான் இவங்களினுடைய இறுதி திகதியிலான நடைமுறை கணக்கு மீதியாக இருக்க போகுது. சரிதானே பிள்ளைகள்? நடைமுறை கணக்கு மீதியாக இருக்க போகுது. இப்ப எங்களுக்கு நடைமுறை கணக்கு மீதியா கண்டுபிடிச்சிட்டா நாங்க இதை கொண்டு போய் நடைமுறை கணக்குல மீதி சென்றது என்று போடலாமா இல்லையா? போடலாம். ராமுவுக்கு 51,000, சோமுவுக்கு 33,000, 27,000, சோமுவுக்கு 27,000. சரிதானே? இதை தந்துட்டாங்க. ஓகே, இப்ப நாங்க நடைமுறை கணக்குக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனைன்றதை பார்ப்போம். என்னது? நன்மதிப்பு சீராக்கம் செய்யல பிள்ளைகள். நாங்க ஏன்னா நன்மதிப்பு சீராக்கம் எப்படி செய்ய போறோம்னு பாருங்க. இங்க யாரு சேர்ந்தவர்? தாமுதான் சேர்ந்திருக்கு. தாமு பாருங்க பிள்ளைகள் 120,000 கொண்டு வந்திருக்கு. இங்க 1,00,000 தான் மீதியாக இருக்குது. அப்ப 20,000 என்னத்துக்காக கொடுத்திருக்கு? நன்மதிப்புக்காக கொடுத்திருக்கு. அப்ப இந்த 20,000 என்றது பிள்ளைகள் எத்தனை பங்காக இருக்கும் பாருங்க? 2க்கு 2க்கு 1. அப்ப 20,000 எத்தனை பங்காக இருக்க போகுது? 5ல் 1 பங்காக இருக்கும். இந்த 20,000 எத்தனை பங்காக இருக்கும்? 5ல் 1 பங்காக இருக்கும். 5ன் மேல் 1ஆக இருக்கும். விளையாடுதானே? அப்ப 2க்கு 2க்கு 1 தாமுவுக்கு 5ல் 1 பங்கு. இந்த 5ல் 1 பங்கு தான் எவ்வளவு என்று சொல்லி இருக்காங்க? 20,000 என்றா
ராமுவினுடைய நன்மதிப்பு பங்கு விலகிற தினத்துல 40,000. சரி, ராமு சேர்ற தினத்துல ராமுவினுடைய நன்மதிப்பு பங்கு 40,000, சோமுவுக்கு 40,000 பிள்ளைகள், ராமுவுக்கு 20,000 கிடைக்க போகுது. சரிதானே? இவ்வளவுதான் விஷயம். அப்ப மொத்த நன்மதிப்பு எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? 1,00,000 ரூபாவா இருக்கும். 5இல் 5 பங்காக இருக்கும் மொத்த நன்மதிப்பு. அப்ப மொத்த நன்மதிப்பு தான் என்ன செய்வோம்? பழைய லாப நட்ட வீதாசாரத்தின்படி நாங்கள் செலவு பதிவு வச்சிருப்போம். எவ்வளவு? ராமுவுக்கும் சோமுவுக்கும் மட்டும் வச்சிருப்போம். ராமுவுக்கு வச்சிருப்போமா? இல்ல. இங்க ராமுவும் சோமுவும் பழைய பங்காளர். ராமு, சோமு, தாமு தொடர்ந்து இயங்கும் பங்காளர்களாக இருப்பாங்க. சரிதானே? இவ்வளவுதான் விஷயம் தரப்பட்டிருக்குது. இதை வச்சுக்கொண்டு கேள்வியை பார்ப்போம். முதலாவது பாருங்க, 31/3/2025 6வது வினாவை பாருங்க. பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி பாருங்க 51,000, 33,000, 27,000. எந்த விட இருக்குதா? 51,000, 33,000, 20. பாருங்க 5வது விட இருக்கு பிள்ளைங்க. இருக்குது 5வது விட. எஸ், வந்தது உங்களுக்கு. செஞ்சீங்களா? விளங்குதா? ஓகே, விளங்காடிக்கு சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். 5வது விடை வருது பாருங்க. இந்த கட்டாயம் நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு செஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க 31/3/2025 முடிவடைந்த நிதியாண்டுக்கான பகிரக்கூடிய தேறிய லாபம். அப்ப பகிரக்கூடிய தேறிய லாபம் என்ன செய்யணும் பிள்ளைகள்? நாங்கள் தேறிய லாபத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பகிரப்பட்ட தேறிய லாபம் இல்ல பகிரக்கூடிய தேறிய லாபத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. எந்த பக்கம் கூட இருக்குது? வரவு பக்கம் கூட இருக்குது. ராமுவுக்கு 61,500, சோமுவுக்கும் பாருங்க வரவு பக்கம் கூடுதலாக இருக்கு 63,000, தாமுவுக்கு 32,000. சோ வரவுல வந்ததோ எந்த பக்கம் கூட இருக்கோ கணக்கு சம்படுத்திக்கலாம், அந்த பக்கத்தை ஃபர்ஸ்டா கூட்டினீங்கன்னா சரி. சோ இப்ப பாருங்க எவ்வளவு வித்தியாசம் வர போகுதுன்றது பார்ப்போம். சோமுவுக்கு 20,000 வருகிறது பிள்ளைகள். இவருக்கும் 20,000 வருது. தாமுவுக்கு எவ்வளவு வருது? 10,000. அப்ப இந்த விஷயம் பிள்ளைகள் தனித்தனியா கட்டாயம் கூட்டணும் என்ற அவசியம் இல்லை. இந்த பகிரக்கூடிய லாபம் ஒரு ஆள்ன்றதை கண்டுபிடிச்சா சரி. ஏன் இங்க லாப நட்ட வீதாசாரம் எங்களுக்கு தெரியும் எப்படி பிரிக்கிறாங்க, 2க்கு 1. அப்ப ஒரு ஆள்ன்றது 20,000 கட்டாயம் சோமுவுக்கும் 20,000, தாமுவுக்கும் 20,000 இருக்கு. விளங்கிட்டு தானே? அப்ப இந்த மூண்டையும் கூட்டினா பகிரக்கூடிய லாபம் எவ்வளவு வரப்போகுது? 50,000 வரப்போகுது. பாருங்க, பகிரக்கூடிய லாபம் 50,000 எத்தனையாவது விட? 5வது விடையாக இருக்கு. சரியா? 5வது விடையாக இருக்கு. அடுத்தது பாருங்க, தாமு அனுமதிக்கப்பட முன்னர், தாமுவை சேர்க்கிறதுக்கு முதல் சேர்த்தா பிறகுதான் பிள்ளைகளை பிள்ளைங்கள அந்த 7வது கேள்வி தான் 3வது விட தான் நம்மளாம். அடுத்தது 8வது கேள்வி 7வதுக்கு 3வது என்ன? அடுத்ததுக்கு விட எல்லாத்துலயும் 50,000 இருக்கு. ஓகே, 7வதுக்கு 3வது விட இங்கேயும் 50,000 இருக்கு. ஓகே, 8வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். நன்மதிப்பு என்ன? நான் 9வது கேள்விக்கு போயிட்டேன். நன்மதிப்பை பாருங்க எவ்வளவு சொல்லி இருக்காங்க. நன்மதிப்பு எவ்வளவு கூட்டினா 1,00,000 ரூபாய் இருக்குதா விட? பாருங்க 4வது விடை இருக்கு. 8வதுக்கு 4வது விடை இருக்குது. 9வது வினாவை பாருங்க. தாமு அனுமதிக்கப்பட முன்னர் தேறிய சொத்து. தேறிய சொத்து என்றா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். தேறிய சொத்து என்றா என்ன பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம், கெட்டிக்கார பிள்ளைகள். உரிமையாண்மை. எஸ். அப்போ பங்குடைமையினுடைய உரிமையாண்மை என்றா என்ன அர்த்தம்? நடைமுறை கணக்கு பிளஸ் மூலதன கணக்கு சேர்க்கணும். சரிதானே? அப்ப தாமு சேர முதல் எது வரப்போகுதுன்றத பாருங்க. தாமு சேர முதல் நடைமுறை கணக்கு மீதி. இதுல பாருங்க, கிரீன் கலர்ல காட்டுற எல்லாத்தையும் கூட்டணுமா? பச்சை கலர்ல காட்டுறேன், கிரீன் கலர்ல காட்டுற எல்லாத்தையும் கூட்டினா தாமு சேர முதல் தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மை உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப நடைமுறை கணக்குல பாருங்க, இங்க வரவு மீதி இருக்கு 10,000, 10,500 சோமுவுக்கு மைனஸ். ராமுவனுடைய நடைமுறை கணக்கு மீதி 20,500 இருக்கு. அப்ப ஒன்று மைனஸ் 10,500, இன்னொன்று 20,500. இது 2 நடைமுறை கணக்கு. ஓகே, மூலதன கணக்கு மீதியை பாருங்க. ஆரம்பத்துல எப்படி இருக்கும் நீங்கள் கூட்டி பார்க்கணும்.
சரியா? 3 பேருக்கும் கூட்டி பார்க்க வேண்டும். நாங்க ஒரு ஆள்றது தேவையில்லை, அவர் காசு மூலதனமாக ஈடுபடுத்தி வந்திருக்கு. ராமுவுக்கும் சோமுவுக்கும் நீங்கள் கூட்டி பார்க்கணும். பாருங்க, கூட்டி பாருங்க. 250,000, இவருக்கு 230,000, 120,000. கூடுதலாக இருக்கிற பக்கத்தை கூட்டி அடுத்த பக்கத்துக்கு பிரதி எடுத்துக்கொள்ளுவீங்க. ஆகவே மீதி வந்தது ராமுவுக்கு 200,000, சோமுவுக்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளை? சோமுவனுடையதும் 200,000. சரி, அப்ப நீங்க கிரீன் கலர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா சரி. அப்ப ராமுவினுடைய மூலதன கணக்கு மீதி 200,000 இருக்குது, சோமுவினுடையதும் 200,000 இருக்கு. இவ்வளவுத்தையும் சேர்த்தீங்களாக இருந்தால் தேறிய சொத்து எவ்வளவு வரப்போகுது? 410,000 வருது. சரி, எவ்வளத்தையும் கூட்டி பாருங்க, 410,000 எங்களுக்கு வருது. இந்த 410,000 தான் பங்குடைமை வணிகத்தினுடைய தேறிய சொத்தாக இருக்கும். தாமு சேர்றதுக்கு முன்னர் விட வர இல்லை, பிள்ளையா போட்டுட்டோம். 20,500, 10,500 மைனஸ் இதுல பாருங்க, சோமுவினுடைய மூலதன கணக்கு மீதி பிள்ளையா கூட்டி இருக்கோம். 180,000 பெறும். 230 50,000 கழிச்சீங்கன்னா 180,000 பெறும். சரி, ஆகவே டோட்டல் எங்களுக்கு எவ்வளவு வர போகுது? 390,000. வடிவா கூட்டி பாருங்க. இந்த மூலதன கணக்கு பாருங்க, ஒரு கூட்டல் பிழை விட்டாலும் நம்ம மொத்த கணக்குமே பிழைச்சிடும். ஓகே, 390,000 விடை இருக்கா பாருங்க. இதுல 2வது விடை வருது. ஏன்னா 2வது விடை வருது, விளங்கிட்டுதா? 2வது விடை தாமு சேர முதல். சேர்ந்தா பிறகண்டா வேகம், சேர்ந்தா பிறகண்டா வேகம். அப்ப சேர்ந்தா பிறகண்டா மூலதன கணக்கு மீது இதை கூட்டுவீங்க. சேர முதலண்டா 200, 180 கூட்டணும். அப்ப கிரீன் கலர்ல இருக்கிறத கூட்டினா தாமு பங்காளராக சேர முதல் தேறிய சொத்து அல்லது உரிமையாண்மை கிடைக்கும். சரி, இதுல இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் எவ்வளவு வருது? பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் என்ன செய்வீங்க? இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறத கூட்டணும் பிள்ளைகள். சரியா? சம்பளம், மூலதன வட்டி, லாபம், நட்டம் வந்தா கழிக்கோணம் பிள்ளைகள், நட்டம் வந்தா கழிக்கோணம். அப்ப இவ்வளவுத்தையும் சேர்த்தா எவ்வளவு தொகை வரும்? பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் 136,000 வரும். மூலத்தையும் சேர்த்து பாருங்க, இந்த நீல கலருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும். பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பகிரக்கூடிய லாபம் என்றது எது பிள்ளைகள்? இந்த ரெட் கலர்ல இருக்கிறது. சம்பளம், மூலதன வட்டி பகிர்வு தவிர்ந்த பகிரக்கூடிய லாபம். பற்று வட்டியும் இருக்கு உங்களுக்கு. ஏல பற்று வட்டி கிடையாது, அதை விட்டு இதுக்குள்ள பார்க்கணும். சரியா? அப்ப பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் எவ்வளவுண்டா இவ்வளவுத்தையும் சேர்ப்பீங்க. சரியா? 136,000 வருது. உங்களுக்கு பிறகுதா? ஒரு பங்குடைமை கணக்கு என்றது பிள்ளைகள் கடினமான கணக்கு இல்லை. ஒரு மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு. உரிமையாண்மைண்டா மூலதன கணக்கையும் நடைமுறை கணக்கையும் கூட்டணும். இதை வச்சுக்கொண்டே நீங்கள் அதிகளவான கேள்விகளுக்குரிய விடைகளை செய்யக்கூடியதா இருக்கு. இந்த நாலேஜை வச்சுக்கொண்டு தர்ற கேள்வியை எப்படி அணுக போறோம் என்றதை நீங்க தீர்மானிக்கலாம். சரியா? 6வது கேள்விக்குரிய விடை 5வது. என்ன சரிதானே? 6வது கேள்விக்குரிய விட 5வது. பகிரக்கூடிய தேறிய லாபம் 50,000 3வது. நன்மதிப்பு 1,00,000 ரூபாய். தேறிய சொத்து தாமு சேர முதல் 390,000. பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபம் 136,000. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.